கம்பராமாயணம் வாலி வதைப்படலம். ஸ்ரீராமபிரானை மிகவும் தரம் தாழ்த்தி விமர்சித்து அசிங்கப்படுத்த வேண்டும், அவரை தெய்வமாக வணங்குபவர்கள் மனங்களையெல்லாம் புண்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் இந்த வாலி வதைப்படலம் தொடர்ந்து ஸ்ரீராமபிரான் மீது வெறுப்பும் அச்சமும் உள்ளவர்களாலும் பொதுத்தரப்பிலும் ஸ்ரீராமபிரான் மீது வெறுப்பை கட்டமைக்க விரும்புபவர்களாலும் அதற்கேற்ப எடுத்தாளப்பட்டு வருவது எல்லோரும் அறிந்தது. கம்பர் அப்படி கம்பராமாயணத்தில் ஸ்ரீராமபிரானை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார், வாலியை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்பவற்றை அவருடைய பாடல்கள் வழியாகவே இந்த காணொளியில் பார்ப்போம். தேவரோ என ஆயிருக்கும் அத்தேவர் இச்செயலுக்கு ஆவரோ அவருக்கு ஆற்றல் உண்டோ எனும் அயலோர் யாவரோ என நகை செய்யும் ஒருவனே இறைவர் மூவரோடும் ஒப்பான் செயலாம் என மொழியும். நேமிதான்கொலோ நீலகண்டன் நெடுஞ்சூலமாம் இது ஆங்கொலோ அன்றெனின் குன்று உருவு அயிலும் நாம இந்திரன் வஜ்ரப்படையும் என் நடுவன் போம் எனும் துணை போதுமோ யாது என புழுங்கும். தன் மீது ஸ்ரீராமபிரானின் அம்பு தைத்த பிறகு வாலி சொல்கின்ற செய்தி இந்த பாடல்களில் உள்ளது. அதாவது, தேவர்களோ அன்றி மற்றவர்களோ இந்த செயலை செய்திருக்கவே முடியாது. முதல் மூவராகிய பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவருக்கும் சேர்த்து ஒப்பான ஒருவனால் தான் இதை செய்திருக்க முடியும். திருமாலின் சக்கரமோ சிவனின் சூலமோ என்று ஐயுற்று பிறகு இது இந்திரனின் வஜ்ராயுதமாகவே இருந்தாலும் தன்னை ஊடுருவ முடியாதே என்கிறார் வாலி. ஸ்ரீராமர் தன் மீது எய்த அம்பை குறித்து இப்படி சொல்லுகிறார் வாலி. பறித்த வாளியை பருவலி தடக் கையால் பற்றி இருப்பெண் என்று கொண்டு எழுந்தனன் மேருவை இருப்போன் முறிப்பெண் என்னினும் முறிவது அன்று ஆம் என மொழியா பொறித்த நாமத்தை அறிகுவான் நோக்கினன் புகழோன். மேருமலையையே சிதைத்து விடுகிற ஆற்றல் உள்ள இருமாப்போடு இருந்த வாலி அந்த அம்பை முறிப்பேன் என்று முயற்சி செய்து முடியாமல் தோற்கிறான். இது இந்த பாடல் சொல்லும் கருத்து. மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை மற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமனென்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களின் தெரிய கண்டான். உலகத்துக்கும் மூலமந்திரம் ராமநாமம், தன்னை அண்டியோர்க்கு தன் பதத்தையே தரும் மந்திரம் ராமநாமம், பிறவி நோய்க்கும் மருந்து ராமநாமம். இப்படி வாலி தன் மீது தைத்த அம்பில் கண்ட அந்த ராமநாமத்தின் பெருமையை கம்பநாட்டாழ்வார் கொண்டாடுகிறார். கோயியல் தர்மம் உங்கள் குலத்து உதித்தோர்களுக்கு எல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உடைமையென்றோ ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. சீதையை பிரிந்த பிரிவுதான் ஸ்ரீராமரின் திகைப்புக்கு காரணமோ என்று இந்த பாடலில் வாலி ஐயுறுவதைத்தான் ராமன் மனநிலை சரியில்லாதவன் என்று அவரை தூஷிப்பவர்களால் எடுத்து விமர்சிக்கப்படுகிறது, பரப்புரை செய்யவும் படுகிறது. உண்மையில் ஸ்ரீராம பாணத்தால் தாக்குண்டு நிலைகுலைந்து போய் வாலி சொன்ன வார்த்தை இது. அடிபட்ட நேரத்தில் மனக்கலக்கம் ஏற்படாமல் இருக்குமா? அந்த நிலையில் அவன் பேசியதை இறுதிப் பொருளாக கொள்ளத்தான் முடியுமா? பின்னால் ஸ்ரீராமபிரான் வாலிக்கு மறுமொழிகள் சொன்ன பிறகு உண்மையை உணர்ந்து தெளிவுற்று அவரை சரணடைகிறானே அந்த வாலி, அதுதானே ஸ்ரீராமர் பற்றி அவன் கண்ட இறுதி முடிவு. நன்று தீது என்று இயல் தெரி நல்லறிவு இன்றி வாழ்வதென்றோ விலங்கின் இயல், நின்ற நல்நெறி நீ அறியா நெறி ஒன்றுமின்மை உன் வாய்மை உணர்த்துமால், தக்க என்ன தகாதன என்ன என்று ஒக்க உன்னலராயின் உயர்ந்துள்ள மக்களும் விலங்கே, மனுவின் நெறி புக்கவேல் அவ்விலங்கும் புத்தேளிரே. வாலி, உன் பேச்சிலிருந்து நல்லது கெட்டதை பகுத்தறிகிற திறன் உனக்கு இருக்கிறது வெளிப்படுது. அப்படி அறிய முடியாததுதான் விலங்கினம். ஆகவே உன்னை விலங்காக மட்டுமே கொள்ள முடியாது. தக்கது தகாதது தெரியாம வாழ்ந்தா உயர்வான மக்களும் விலங்குகளே. அந்த வேறுபாடு தெரிந்து வாழ்கிற விலங்கும் புத்தேளிர் உலகத்துக்கு உரியதுதான். இதுதான் இந்த பாடல்கள் மூலமா ஸ்ரீராமர் வாலிக்கு சொல்ற விளக்கம். அவனை வெறும் விலங்கு மட்டும் இல்லைன்னு வரையறுக்கிறார் ஸ்ரீராமர். தாய் என உயிர்க்கு நல்கி தர்மமும் தகவும் சால்வும் நீ என நின்ற நம்பி நெறியினின் நோக்கும் நேர்மை நாய் என நின்ற எம்பால் நவையற உணரலாமே தீ என பொருத்தி என்றான் சிறியென சிந்தியாதான். இறந்தனன் பின்னும் எந்தை ஆவதும் எண்ணல் தேற்றா குரங்கு எனக் கருதி நாயேன் கூறிய மனத்துக்குள்ளேல் அறந்தை வெம்பிறவி நோய்க்கும் அருமருந்து அணைய ஐயா வரம் தரும் வல்லால் ஒன்று கேள் என மறித்தும் சொல்வான் ஏவுகூர் வாளியால் எய்து நாய் அடியனேன் ஆவிவோம் வேலைவாய் அறிவுதந்து அருளினாய் மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தர்மம் நீ பகையும் நீ உறவும் நீ புறமெல்லாம் எரி செய்தோன் முதலினோர்
பொறு இலா வரம் எல்லாம் உருவி என் வசையிலா வலிமைசால் உரமெல்லாம் உருவி என் உயிரெல்லாம் நுகரும் நின் சரமலால் பிரிது வேறு உளதரோ தர்மமே. யாவரும் எவையுமாய் ருதுவும் பயனுமாய் பூவும் நல் வெறியும் ஒத்து ஒருவ அரும் பொதுமையாய் ஆவ நீயாவது என்று அறிவினார் அருளினார். தா அரும் பதம் எனக்கு அருமையோ தனிமையோய் உண்டு எனும் தர்மமே உருவமா உடைய நிற்கண்டு கொண்டேன். இனி காண என் கடவினோ பண்டொடு இன்று அளவுமே என் பெரும் பழவினை தண்டமே அடியனேற்கு உருபதம் தருவதே. மற்ற இனி உதவி உண்டோ வானினும் உயர்ந்த மானக் கொற்றவ நின்னை என்னை கொல்லிய குணர்ந்து தொல்லை சிற்றின குரங்கினோடும் தெரிவுறச் செய்த செய்கை வெற்று அரசு எய்தி எம்பி வீட்டு அரசு எனக்கு விட்டான். ஓவிய உருவ நாயேன் உளது ஒன்று பெறுவது உண்பால் பூ இயல் நரவம் மாந்தி புந்தி வேறுற்ற பொழுதில் தீவினை இயற்றமேனும் எம்பிமேல் சீறி என்மேல் ஏவிய பகழி என்னும் கூற்றினை ஏவல் என்றான். இன்னம் ஒன்று இறப்பது உண்டால் எம்பியை உம்பிமார்கள் தன் முனை கொல்வித்தான் என்று இகழ்வரேல் தடுத்தீ தக்கோய் முன்முனே மொழிந்தாய் அன்றே இவன் குறை முடிப்பது ஐயா பின் இவன் வினையின் செய்கை எதனையும் பிழைக்கலாமோ. இனி வாலி ஸ்ரீராமபிரானை தாய் தர்மம் தகவு சால்பு நம்பி நேர் நெறி நிற்பவர்னெல்லாம் சொல்லி நாய் நிலையிலிருந்து தான் பேசின பேச்சுக்களை பொறுத்தருள வேணும்னே வேண்டார் ஸ்ரீராமரை. ஸ்ரீராமரை பிறவி நோய்க்கு அருமருந்துன்னும் அந்த வாலியை குறிப்பிடுறார். மூவர் முதல்வர் முற்றும் மற்றும் பாவம் தர்மம் பகை உறவு எல்லாம் இந்த ஸ்ரீராமர் என்னும் வாலி தொடர்றார். சிவனார் வாலிக்கு கொடுத்த வரத்தையும் தாண்டி வாலியோட பலத்தையும் மிஞ்சி அந்த வாலியோட உயிரை குடிக்கிற தர்மகாரியத்தை ஸ்ரீராம பாணத்தை தவிர வேறு எதனால செய்ய முடியும்னு கேட்கிறார் இங்க அந்த வாலி. ஸ்ரீராமர் தன் மேல பானம் போட்டது தர்மம்னு சொல்றாரு வாலி. ராம பாணத்தை இல்லாம வேற தர்மம் அறம்ங்கிறது எதுவும் இல்லைன்னு சொல்றார் அதே வாலி. எல்லாமுமா இருப்பவர் இந்த ஸ்ரீராமர், பருவங்கள் தரும் பயனுமாய் இருப்பவர் இந்த ஸ்ரீராமர். தன்னேர் இல்லாத இவரால் தனக்கு உயர்ந்த உலகங்கள் கிட்டாமல் போக முடியுமான்னு வியக்கிறார் வாலி. தர்மத்தையே அந்த ஸ்ரீராமபிரானோட உருவத்துல தான் தரிசிக்கிறதா சொல்றார் வாலி. பூலோக ராஜ்யம்ங்கிற வெற்று அரசை போய் தான் எடுத்துக்கொண்டு வீட்டு அரசான ஸ்ரீராம பதத்தை தனக்கு வழங்கி இருக்கிறான்னு சொல்லி தன் தம்பி சுக்ரீவனை வாலி இங்கே கொண்டாடுறார் ஸ்ரீராமபிரான் முன்னாலேயே. தங்கள் குரங்கு இனத்தார் மது அருந்தி மதிமயங்கி சிறு செயல்கள் செய்யும் போது அவங்கள மன்னிச்சிடு, உன் பானத்தால் தண்டிச்சிடாதன்னு வேண்டிக்கிறார் வாலி. கடைசியா தன் அண்ணனான வாலியை கொண்ட கொலைபாதகன் இந்த தம்பி சுக்ரீவன்னு உன் தம்பிமார்களான பரத லக்ஷ்மண சத்ருக்கணர்கள் என் தம்பி சுக்ரீவனை ஏச நேராமல் அதை தடுத்தருள வேணும்னு வேண்டிக்கிறார் ஸ்ரீராமபிரான்ட்ட வாலி. இப்படி வாலி ஸ்ரீராம பாணத்தால் தாக்கப்பட்ட போது கம்பர் ஸ்ரீராமபிரானை பிறவி நோய்க்கு மருந்து மூவுலகுக்கும் தலைவன்னு சொன்னதை மறைச்சு ஸ்ரீராமரால் நல்லறிவு வழங்கப்பட்டு நற்கதிக்கு போய் அவனை தன்னேர் இல்லா தலைவன் அவனே இறைவன் உணர்ந்து அவன் பாதம் பணிந்த வாலியோட பிந்தைய நிலையையும் மறைச்சு இடையில அடிபட்ட ரணத்தோட வாலி செஞ்ச வாத பிரதிவாதங்களோட ஒரு தரப்பு வாதியான வாலியோட ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு அதுவே நீதின்னு பொய்மையாக பரப்புறது இந்த சமுதாயத்துக்கு செய்கிற துரோகம் வஞ்சகம். இதையன்றி வேற என்ன சொல்ல? ஒரு தரப்பு வாதம் எப்படி நீதியாகும்? அந்த வாதத்தில் கூட வாலி ஸ்ரீராமரை அநேகம் புகழ்ந்து பரவி இப்படி திகைப்புங்கிற ஒரு வார்த்தையையும் இடையில சொல்லியிருக்கார். அவ்வளவுதான். பொதுவாக வழக்குகளில் வாதி பிரதிவாதிகளுக்கு இடையே வாத பிரதிவாதங்கள் நடக்கும். அதை நீதிமான் ஒருத்தர் கேட்டு எந்த தரப்பில் நியாயம் இருக்குன்னு தீர்ப்பு சொல்லுவார். அந்த தீர்ப்புக்கு ரெண்டு தரப்பும் கட்டுப்படும். ஆனால் ஸ்ரீராமரும் வாலியும் நிகழ்த்தின வாத பிரதிவாதத்தில் வாலி நடுவர் யாரும் இல்லாமல் தானே நேரடியாக ஸ்ரீராமரை பணிஞ்சு வணங்கி தன் தவறை ஒப்புக்கொள்கிறார். இது கம்பராமாயணத்தில் தெளிவாகவே காட்டப்பட்டிருக்கு. இதில் திரிச்சு பேசுறதுக்கும் மறைச்சு பேசுறதுக்கும் என்னதான் இருக்கோ எல்லாம் அவன் செயல்.